பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/2/2025 தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான என்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொலைதூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் இரத்தபந்த உறவுகள் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக அவர்களிடம் இதை பேச வேண்டும் அதை பேச வேண்டும் என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருப்பீர்கள், போய் பேச மாட்டீர்கள். இது உங்கள் குடும்பத்தில் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும். எனவே தொலைதூரத்தில் இருந்தாலும் ஃபோனிலாவது பேசிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கு தேவையானது, உறவுகளுக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்வது நன்மை தரும். வெளியிடத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ பிஸியாக இருந்த நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். ரொம்ப நாட்களாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் செய்து முடிப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில் சார்ந்த விஷயம், ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அருமையான கான்சன்ட்ரேட் செய்யக்கூடிய நாள். திடீரென்று மேலதிகாரிகளோ இல்லை முதலாளிகளோ கூப்பிட்டு உங்களிடத்தில் ஒரு புது பொறுப்புகளை கொடுப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லைன்னு கத்தாமல் அந்த பொறுப்பை எடுத்து சுமந்தீர்கள் என்றால் வரக்கூடிய காலகட்டம் வசந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அக்கம் பக்கம் வீடு, அண்டை அயலார் வீடு, உறவினர்கள் வீடு, பயணங்கள் சமயத்தில் புது அறிமுகத்தில் எல்லாம் கவனம். முகம் சிலிக்காமல், கோபம் காட்டாமல், முகத்தை காட்டாமல் பொறுமையாக கையாளுவதும் சிரித்த முகத்துடன் அதை எதிர்கொள்வதும் நன்மை தரும். ஞாபக மருதியால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். எனவே ஏதாவது ப்ரோக்ராம் ஷெடியூல் ஏதாவது இருந்தாலும் ஃபோனில் ஒன்று நோட் புக்கில் போட்டு வைத்துக் கொள்வதோ அல்லது எழுதி வைத்துக் கொள்வதோ நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் சந்திராஷ்டிரமத்தில் தேக ஆரோக்கியத்திலோ அல்லது ஓய்வுக்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. வெளியிடம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் டிஸ்கஸ் செய்வதனால் ஒன்றும் குறைந்து விட மாட்டீர்கள். வெள்ளைக்கார துறையைப் போல எல்லாவற்றிலும் நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்ற பிடிவாதம் எதற்கையா உங்களுக்கு? எடுத்த காரியங்களில் ஜெயம், அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். சமாதானம் சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம்.
பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது. தொழில் சார்ந்த விஷயம், ஓய்வு சார்ந்த விஷயமெல்லாம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். முதலீடுகளுக்கு உண்டான பயணங்கள் அனுகூலத்தை தரும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். டக்கென்று எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைப்பது குடும்பத்தில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் இருந்தாலும் அதை பற்றி டிஸ்கஸ் செய்வதனால் ஒரு குறையும் இல்லை, செய்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இழுபறியான நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். விரயங்கள் அதிகமாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.